நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால். என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கின்றார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் என்றார் இயேசு. இது சான்று தேடும் உலகம். சான்றுகளின் அடிப்படையிலேயே சத்தியங்கள் சாத்தியமாகின்றன. இயேசுவின் பார்வைகள், போதனைகள், அணுகுமுறைகள், வாழ்வு முறை யாவும் ஏனைய போதகர்களைப் போலன்றி வித்தியாசமாக இருந்தன. மெசியா என்பவர் நடைமுறை சட்டங்களை கட்டிக் காப்பவர் என எதிர்பார்த்தனர். ஆனால் இயேசு மாற்று சிந்தனைகளை கொண்ட மனிதநேயராக செயல்பட்டதால் மெசியாவுக்கான சான்றுகளை அவரிடம் சல்லடை போட்டு தேடினர் யூதர்கள். உண்மையை பற்றிய எண்ணத்தை உறுதியுடன் அறிவிப்பதே சான்று. உண்மை கடவுளையும் உண்மை வாழ்வையும் உணர்த்துவதே இயேசுவின் தலையாய பணியாக இருந்தது. சட்டங்களுள் முட்டி மோதி கிடந்தவர்களுக்கு இயேசுவின் உண்மை சார்ந்த போதனைகள் கசந்தன. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சான்று தேவையிராது. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு எந்த சான்றும் போதாது. நம் உண்மையான வாழ்வே உலகிற்கான உயர்ந்த சான்று. சான்றுகளை தேடிக் கொண்டிருந்தால் சந்தோஷம் ஓடிப்போய்விடும். இறைவா, பொருளையும் புகழையும் விட என் வாழ்வையே இப்பூமிக்கு சான்றாக்கும் வாய்ப்பை தாரும். அன்னை ஓர் அதிசயம். இத்தாலியின் மோந்தே பெரிகோ மற்றும் ரோ அன்னை மரியா திருத்தலங்கள். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாந்தர் நம்மையே. மோந்தே பெரிகோ புனித மரியா திருத்தலம், இத்தாலி. விச்சென்சா நகரம் இத்தாலியின் வடகிழக்கில் வெனேத்தோ மாநிலத்தின் தலைநகரமாகும். உலகின் அழகிய நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் வெனிஸ் நகருக்கு மேற்கே ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் தூரத்திலும், இத்தாலியின் வணிக மாநகரமான மிலானுக்கு கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்நகர் அமைந்துள்ளது. வளமையான வரலாறு மற்றும் கலாச்சாரத்துக்கு பெயர் போன விச்சென்சா நகரம் பல நாட்டவர் வந்து தங்கும் நகரமாக மாறி வருகிறது. பல அருங்காட்சியகங்கள், வளாகங்கள், பெரிய பெரிய வீடுகள், ஆலயங்கள் என இந்நகரம் பல கலாச்சார செல்வங்களை கொண்டுள்ளது. இந்நகரிலுள்ள ஒலிம்பிக் நாடக அரங்கு 1994 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் கல்வி, கலாச்சார மற்றும் அறிவியல் நிறுவனமான யுனெஸ்கோவின் பாரம்பரிய வளங்களில் ஒன்றாக இணைக்கப்பட்டது. இந்நகரிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருள்களின் மதிப்பை வைத்து பார்க்கும்போது இந்நகரம் இத்தாலியின் 3வது பெரிய தொழிற்சாலை நகரமாகவும் நாட்டின் பணக்கார நகரங்களில் ஒன்றாகவும் உள்ளது. குறிப்பாக இந்நகரிலுள்ள துணி மற்றும் எஃகு தொழிற்சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கின்றனர். மேலும் இத்தாலியில் செய்யப்படும் தங்கம் மற்றும் பிற நகைகளில் 5இல் ஒரு பகுதி விச்சென்சாவில் செய்யப்படுகின்றன. கணினி உதிரி பாகங்கள் செய்யும் தொழிற்சாலையும் இங்கு உள்ளது. சொல்லப்போனால் மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடித்தவர்களில் ஒருவரான ஃபெடரிகோ என்பவர் விச்சென்சாவில் பிறந்தவர். 2008 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்நகரில் 1,15,927 பேர் வாழ்கின்றனர். இவ்வளவு புகழ்பெற்ற விச்சென்சா நகர் மொந்தே பெரிகோ, அதாவது பெரிகோ மலையடிவாரத்தில் வடக்கில் அமைந்துள்ளது. மோந்தே பெரிகோ அல்லது பெரிகோ என்ற மலையின் உச்சியில் விச்சென்சா நகரை நோக்கியபடி உள்ள
புனித மரியா திருத்தலத்தின் வரலாறு 15ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகின்றது. 70 வயதான வின்சென்சா பசினி என்ற வேளாண் தொழில் செய்து வந்த பெண்ணுக்கு 1426ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதியும் 1428ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதியும் அன்னை மரியா காட்சி கொடுத்ததோடு இத்திருத்தலத்தின் வரலாறு தொடர்பு கொண்டது. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த தனது கணவர் ஜோவானி தி மோந்தே மெட்ரோவுக்கு மதிய உணவு எடுத்துச் சென்றபோது வின்சென்சாவுக்கு மோந்தே பெரிகோவில் அன்னை மரியா முதன்முறையாக காட்சி கொடுத்தார். அப்போது அன்னை மரியா வின்சென்சாவிடம் தன்னை மகிமைப்படுத்தும் விதமாக அவ்விடத்தில் ஓர் ஆலயம் கட்டுமாறு கேட்டுக் கொண்டார். அவ்வாறு கட்டினால் அந்நகரில் அப்போது பரவியிருந்த கொள்ளை நோய் பரவாமல் இருக்கும், இல்லையென்றால் தொந்தரவுகள் அதிக வன்முறைகளோடு மேலும் தொடரும் என்று சொன்னார். ஆனால் வின்சென்சா சொன்னதை ஆயரோ அருள் பணியாளர்களோ நம்பவில்லை. கொள்ளை நோயின் கொடுமையும் தொடர்ந்தது. ஆயினும் அன்னை மரியா வின்சென்சாவுக்கு 1428ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதி வரை பல தடவைகள் காட்சி கொடுத்து தான் முதல் காட்சியில் சொன்னதை வலியுறுத்தி வந்தார். 1428ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 தேதியன்று வின்சென்சாவுக்கு அன்னை மரியா தோன்றினார். அச்சமயத்தில் வின்சென்சா நகரம் கொடிய துன்பங்களுக்கு உள்ளாகி சிதைந்திருந்தது. இந்த கடைசி காட்சியின் போதும் தான் முதல் காட்சியில் சொன்னது போல் தனக்கென அவ்விடத்தில் ஒரு ஆலயம் கட்டுமாறு வலியுறுத்தினார். அவ்வாறு அம்மலையில் கட்டும்போது அங்கு பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்கும் என்றும் அன்னை மரியா கூறினார். இந்த கடைசி காட்சிக்கு பிறகு அந்நகர ஆயர், அருள் பணியாளர்கள், நகரத் தலைவர்கள், ஆலோசனை குழுவினர் என 1500 பேர் கூடி பெரிகோ மலையில் விரைவில் ஆலயம் கட்டுவதற்கு தீர்மானித்தனர். அதற்கு 24 நாள்கள் கழித்து ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று ஆயர் தலைமையில் அனைவரும் பெரிகோ மலைக்கு ஏறிச் சென்று ஆலயம் கட்டும் பணியை தொடங்கினர். அப்போது அங்கு பாறையிலிருந்து நீர் பெருக்கெடுப்பதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். அம்மலையிலிருந்து தண்ணீர் ஆறாக பெரும் சப்தத்துடன் பெருக்கெடுத்து ஓடியது. பல புதுமைகளும் நடந்தன. பலர் குணம் பெற்றனர். கொள்ளை நோயும் நின்றது. அதன் பின்னர் ஆயர் அக்காட்சி உண்மையென நம்பினார். 3 மாதங்களில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அப்பகுதி இன்று வரை இறைவனின் அருளால் கொள்ளை நோயிலிருந்து முற்றிலும் காப்பாற்றப்பட்டுள்ளது. ஒரு நூற்றாண்டு கடந்து அந்த நீரூற்று வற்றிவிட்டது. ஆயினும் 1955ஆம் ஆண்டில் அவ்விடத்தில் புதிய துறவு சபை இல்லம் கட்டத் தொடங்கியபோது மீண்டும் நீர் ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்தது. மோந்தே பெரிகோ திருத்தலம் தற்போது ஐரோப்பாவில் அன்னை மரியாவுக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய திருத்தலங்களில் ஒன்றாக உள்ளது. வியாகுல அன்னை திருத்தலம், ரோ, இத்தாலி. இத்தாலியின் மிலான் நகருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம் ரோ. இந்நகரின் 2 விவசாயிகள் வேலைக்கு செல்லும் வழியில் அந்நகரின் சிறிய பழங்கால ஆலயத்தில் உள்ள வியாகுல அன்னை படத்துக்கு முன்பாக அடிக்கடி ஜெபிப்பது வழக்கம். அது 1583ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் அன்று அவ்விருவரும் அந்த வியாகுல அன்னை படத்துக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவ்வன்னையின் கண்கள் அழுதழுது வீங்கியவை போன்று இருந்ததை பார்த்து திகைத்து நின்றனர். அவர்கள் பார்ப்பது தவறு என நினைத்து அவ்விருவரும் அப்படத்துக்கு அருகில் சென்று உற்று பார்த்தனர். அச்சமயத்தில் அவ்வன்னையின் கண்களில் இருந்து இரத்தக் கண்ணீர் வடிந்தது. தேவ அன்னை மிகவும் துயரத்தில் இருக்கிறார் என இவ்விரு விவசாயிகளும் எண்ணி வேதனை அடைந்தனர். இதை மற்றவர்களுக்கும் சொல்லச் சென்றனர். அந்நகர் மக்கள் அனைவரும் வந்து அப்புதுமையை பார்த்தனர். அங்கு வந்திருந்தவர்களில் ஒருவர் அப்படத்தில் இருந்து வர்ணம் கரைந்து விழுவதுதான் இந்த இரத்த நிற கண்ணீர் என்று கருதி தனது கைக்குட்டையால் அந்த இரத்த கண்ணீரை பிடித்தார். பின்னர் அந்த துணியில் படிந்த கரை வர்ணம் அல்ல, மாறாக அது இரத்தம் என்பதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தினர். ரோ நகர் ஆலயத்தில் வியாகுல அன்னை படத்திலிருந்து வடிந்த இரத்தக் கண்ணீர் எவ்வளவு நேரம் வடிந்தது என யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் விரைவாக அந்த சிறிய ஆலயம் பங்கு மக்களால் நிறைந்துவிட்டது. இவர்கள் அனைவருமே இப்புதுமைக்கு சான்று. உடனடியாக இச்செய்தி மிலானுக்கும் அதை சுற்றியிருந்த கிராமங்களுக்கும் பரவியது. அப்போது மிலான் பேராயராக இருந்த புனித சார்ல்ஸ் பொரோமியோவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. புனித சார்ல்ஸும் இப்புதுமை குறித்து பரிசீலனை செய்வதற்கு கார்லோ ஃபஸ்கேஃபே என்பவரை நியமித்தார். 40 பேர் இப்புதுமைக்கு சாட்சி கூறினர். இவ்விசாரணையின் முடிவு ரோமையிலிருந்து திருப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டது. இப்புதுமை உண்மையானது என உறுதி செய்யப்பட்டது. 1583ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி பேராயர் சார்ல்ஸ் ரோவுக்கு மேய்ப்பு பணியாகச் சென்றார்.
இரத்த கண்ணீர் வடித்த புனித வியாகுல அன்னை படத்திற்கு முன்பாக நீண்ட நேரம் ஜெபித்தார். பின்னர் அங்கு கூடியிருந்த மக்களிடம் 1583 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் நடந்த புதுமை உண்மையானது. அந்த இடத்தில் பெரிய ஆலயத்தை எழுப்புவோம், அது மிலான் உயர்மறை மாவட்டத்திற்கு மைய திருத்தலமாக அமைந்திருக்கும் என அறிவித்தார். 1583 ஆண்டு அக்டோபர் 14 நாள் அவ்விடத்துக்கு மீண்டும் வந்த மிலான் பேராயர் சார்லஸ் இப்புனித இடத்தை கண்காணிக்கும் பொறுப்பை ஓப்லாத்தி என்ற அருள்பணியாளர் சபையிடம் ஒப்படைத்தார். 1576 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாளன்று இப்புனித பேராயரால் தொடங்கப்பட்ட இச்சபை புதிய ஆலயம் கட்டுவதற்கான நன்கொடைகளை பெறத் தொடங்கியது. 1584 ஆண்டு மார்ச் 6 நாளான செவ்வாய்க்கிழமையன்று புதிய ஆலயத்துக்கான அடிக்கல்லை நாட்டினார் பேராயர் சார்லஸ். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கடந்து இப்புதிய ஆலயத்துக்கான மணிக்கூண்டும் கோபுரமும் எழுப்பப்பட்டன. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இத்திருத்தலம் மிகுந்த அழகுடன் பல கலைவண்ண வேலைப்பாடுகளுடன் திகழ்கிறது. இத்திருத்தலத்தில் பல சிறிய பீடங்களும் உள்ளன. வியாகுல அன்னை வடித்த இரத்த கண்ணீரை பிடித்த கைக்குட்டை இன்றும் திருப்பூட்டறையில் திருநற்கருணை பேழை போன்றதோர் அமைப்பில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. ரோ வியாகுல அன்னை பேராலயத்தில் இன்றும் ஏப்ரல் 24 அப்புதுமை நடந்த நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஆயினும் அகில திரு அவையில் செப்டம்பர் 15 நாள் வியாகுல அன்னை விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதால் ரோவிலும் இத்திருத்தல விழா செப்டம்பர் 15 நாளன்று சிறப்பிக்கப்படுகின்றது. இறந்த மகன் இயேசுவை தனது மடியில் கொண்டிருப்பது போன்று அன்னை மரியா இத்திருத்தலத்தில் வைக்கப்பட்டுள்ளார். வியாகுல அன்னை பக்தி கத்தோலிக்கருக்கு மிகவும் விருப்பமானதாகும். அம்மா என்னை வழி நடத்து, அன்பு தந்து அரவணைத்து, அம்மா என்னை வழி நடத்து, அன்பு தந்து அரவணைத்து, ஆர்வமுடன் ஈகம் செய்ய, பாசத்துடன் பணிபுரிய, பாசத்துடன் பணிபுரிய, அம்மா என்னை வழி நடத்து. பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல், பாவிகளின் தீய வழி நில்லாமல், பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல், பாவிகளின் தீய வழி நில்லாமல், இகழ்வாரின் குழுவில் அமராமல், நற்பேறு பெற்று வாழ்ந்திடவே, இகழ்வாரின் குழுவில் அமராமல், நற்பேறு பெற்று வாழ்ந்திடவே, அம்மா என்னை வழி நடத்து, அன்பு தந்து அரவணைத்து, அம்மா என்னை வழி நடத்து. ஆண்டவரின் சட்டத்தில் மகிழ்ச்சியுற, இரவும் பகலும் சிந்தித்திட, ஆண்டவரின் சட்டத்தில் மகிழ்ச்சியுற, இரவும் பகலும் சிந்தித்திட, இறைவனின் திருவுளம் நிறைவேற்றிட, நன்றி. மோந்தே, பெரிகோ மற்றும் ரோ அன்னை மரியா திருத்தலங்கள் குறித்து இன்றைய அன்னை ஓர் அதிசயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அன்புள்ள இளையோரே, நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமிக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படும் புதுப்பித்தலில் நீங்கள் பார்வையாளர்கள் அல்ல, கதாநாயகர்கள் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14 லியோ.
ஜூன் 26 வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படும் அனைத்துலக போதைப்பொருள் ஒழிப்பு தினவிழாவின் பங்கேற்பாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது அவர்களுக்கு வழங்கிய சிறப்பு செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, தீமையிலிருந்து விலகி நிற்பவர்கள் வழியாக கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கை வழியாக வரும் மனித மாண்பு மற்றும் நம்பிக்கையை அங்கீகரிப்பதில் கவனம் செலுத்தும் இந்த யூபிலி ஆண்டிற்கு அனைவரையும் வரவேற்றுள்ள திருத்தந்தை, இது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அளித்த உயிர்ப்பு தின வாழ்த்துச் செய்தியை நினைவுபடுத்துகிறது என்றும், இயேசு துயரத்தின் மத்தியிலும் சிறைப்படுத்தப்பட்ட வேளையிலும் கூட மன்னிப்பு, அமைதி மற்றும் தூய ஆவியாரை கொண்டு வருகிறார் என்றும் மொழிந்துள்ளார். போதை பழக்கத்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலையின் வடிவமாக பிரதிபலித்துள்ள திருத்தந்தை, சுதந்திரம் என்பது ஒரு உலகளாவிய அழைப்பு என்றும், உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் ஒன்றிப்பு மற்றும் நம்பிக்கை நிறைந்த உறவுகள் வழியாக ஒன்றிணைந்து காணப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். நமது உலகிலும் இயேசுவின் பணி எப்போதும் நமக்கு முன்பாக செல்கிறது என்றும், ஞானம் நிறைந்த தேர்ந்து தெளிதல் வழியாக நமது மனதையும் இதயத்தையும் அதற்கு இணங்கச் செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 26 வியாழக்கிழமை உலக மீட்பர் மற்றும் புனித சார்லஸ் மறைபரப்பு துறவு சபைகளின் ஆயர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, திரு அவை உங்களின் அர்ப்பணம் நிறைந்த பணிகளுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளது என்றும் உரைத்தார். குறிப்பாக குறைந்து வரும் இறையளித்தல்களுக்கு மத்தியில் இச்சபைகளின் உறுப்பினர்களை ஆயர்களாக பணியாற்ற வழங்குவதில் அவர்கள் கொண்டுள்ள திறந்த மனப்பான்மைக்காக அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும், இது ஒரு தாராளமான செயல் என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இது ஒரு தியாகம் நிறைந்த செயலாக இருந்தாலும் இது ஒரு ஆழமான கொடையாகவும் திரு அவை மற்றும் துறவற குழுமங்கள் இரண்டையும் பலப்படுத்துவதாகவும் இருக்கின்றது என்பதையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட உலக மீட்பர் துறவு சபையினர் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் என்றும், புனித யோவான் பத்திஸ்தாஸ் கலாபிரினியை பின்பற்றும் புனித சார்லஸ் மறைபரப்பு துறவு சபையினர் புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு பணியாற்றுவதில் உறுதியாக உள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. வெறுப்பிலிருந்து இதயங்களை விடுவித்த கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்றும், பிரிவினை மற்றும் பழிவாங்கும் மனநிலையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை நமது எடுத்துக்காட்டான வாழ்க்கை வழியாக காண்பிப்போம் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 26 வியாழக்கிழமை கீழே வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவைகளின் பணிகளுக்கு உதவும் நிறுவனங்களின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தின் பங்கேற்பாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை. முன்னதாக அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்ற திருத்தந்தை, கடுமையான சவால்களுக்கு மத்தியில் கீழே வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவைகள் ஆற்றி வரும் அற்புதமான அர்ப்பணம் நிறைந்த பணிகளுக்காக தனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். கிறிஸ்தவ கிழக்கு பகுதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு போர்கள், வெறுப்பு மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டு வரும் வேளையிலும் அவர்களின் பணி மகிழ்ச்சி தரும் நற்செய்தி சார்ந்த பணியாக அமைந்துள்ளது என்றும், குறிப்பாக இச்சூழலில் இப்பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்றும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் எத்தியோப்பியாவின் புதிய திருப்பீட தூதராக நியமிக்கப்பட்ட பேராயர் பிரியன் நகோசி உதைக்வே அவர்களை அதிஸ் அபாபில் உள்ள திருப்பீட தூதரகத்தில் எத்தியோப்பியாவின் தலத்திரு அவை தலைவர்கள், தூதரக உறுப்பினர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலை விசுவாசிகள் என பலரும் அன்புடன் வரவேற்றனர். நைஜீரியாவின் ஒர்லு மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பேராயர் உதைக்வே அவர்கள் இதற்கு முன்னர் இலங்கையின் திருப்பீட தூதராக பணியாற்றியதுடன் திருப்பீடத்தின் தூதரக பணிகளில் 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராவார். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு புர்ஹான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்ற கிராமத்தில் ஏறத்தாழ 150 இந்துத்துவவாதிகள் ஒரு மதபோதகரின் வீட்டிற்குள் நுழைந்து அவரை 3 கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து தாக்கியதாக அங்குள்ள போதகர் கோகாரியா சோலங்கி யூகான் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏழை தலித் கிறிஸ்தவர்களை தாக்கி அவர்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்று ஒரு இந்து தெய்வத்தை வணங்கும்படி கட்டாயப்படுத்திய வலதுசாரி இந்துத்துவவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போதகர் சோலங்கி அச்செய்தி நிறுவனத்திடம் மேலும் கூறியுள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.